ஸோ ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன வந்து நம்ம சக்கமண்டல் சீசன் எபிசோட் 4க்கான விடுத்து எனக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீட்டில் பார்த்தோம் நம்ம சேனல் இன்னும் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணதுருங்க. அப்படியே அந்த ஒரே ஒரு லிங்க் தான் அது மட்டும் அப்படியே போட்டு வந்து பார்த்துருங்க. சரி வேண்டாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அசாசினை காட்டுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சக்கமண்டை காட்டுறது தான். அப்போ ஷின் இதில் கத்திட்டு இருக்கான். பொறுமையாக பார்த்தா நம்ம ஷின் கண்ணு போயிருக்கும்ல. ஸோ ஆனிட்டோட கையில் வச்சிருக்கான். ஸோ அதனால தான் லூ ஊற்றிட்டு இருக்கா. டேய் உன்னை யாரும் ஹையர் பண்ண கேட்கும்போது நான் சொன்ன மட்டும் விட்டுருவீங்களா? அப்புறம் அந்த ஸ்பைக் மட்டும் கேட்குறான். இங்கே பாரு, இந்த கத்தியில் தானே பாய்சன் இருக்குது, உன்னை குத்திட்டேன். இப்போ உண்மையாக சொல்லணும்னு வச்சுக்கேன். இதுலேருந்து ஆண்டியோட ஓவர் ட்ராப்பாக நான் கீழே விடுன்னு சொல்லும்போது லூ இன்னும் என்ன நீ சரி பண்ணவே இல்லை, அது கூட ஆண்ட்ராய்டில் தீர்த்துப்படாது அப்படின்னு நம்ம மிஷின் கத்திட்டு தான். என்னை வந்து இந்த மாதிரி 28 கம்பெனி தான் ஹையர் பண்ணாங்க அப்படின்னு நம்ம இந்த சில்வர் மண்டி சொல்லும்போது, அப்போ நம்ம மிஷின் நீ என்ன ஜேஏல இருக்கேன்னு கேட்கும்போது, ஆமாம் நான் ஜேஏல இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் ஜேஏனா என்ன அப்படின்னு நம்ம லூ கேட்கும்போது, அது ஒரு ஜாப்பனீஸ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் அசசின்ஸ். அங்கே தான் எல்லா அசசின்ஸ் பை எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. அவங்க தான் அங்கே எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஈவன் நானும் சக்கமோட்டோவும் கூட ஒன்றா அங்கெல்லாம் வேலை பார்த்துருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நாங்களும் கொஸ்டின் கிட்ட தப்பாக எடுத்துக்க மாட்டேங்களே, சக்கமோட்டோ நீங்கள் என்ன ஆர்டரில் இன்னும் இருக்கீங்களாமான்னு கேட்கும்போது, கரெக்டாக இருந்தது நம்ம ஃபேமிலி வந்துடுறாங்க. ஃபேமிலி வந்து நம்ம சக்கமோட்டோ என்ன கட்டி போடிங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை கொஞ்சம் ரிஹர்சல் பார்த்துட்டு தான் அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிருந்தோம் அப்போ நீங்கள் சமாளிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்படியே கிளம்பும்போது நம்ம சின்ன இந்த கத்தியும் போட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ பத்திரமா இருந்துட்டு அப்படின்னு கிளம்பிடுறான்னா, ஏன்னா என்ன கொல்லாமல் போகிறீங்க அப்படின்னு ஸ்பைக் பண்ணி கேட்குறான். நாங்கள் இங்கே என்ஜாய் பண்ணி வந்துருக்கோம், ஒன்றை சாடிக்கிறது ஒன்றும் வரல, சரி நீ பழச்சி போட்டு நம்ம மிஷினை விட்டு போயிடறோம். இவனு பார்த்தா கத்தி வச்சு அறுத்து தவிச்சு போயிடும். பாய்ஸனோட சைடு எஃபெக்ட்லாம் நம்ம சின்னுக்கு மைண்ட் அடி பவர் போயிடுச்சு. மிஸ்டர் சக்கமோட்டோ நான் பேசாமல் இதனால் விட்ரா பண்ணிட்டு போயிடலாமா, என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது நம்ம ஃபேமிலி ஒய்ஃப் வந்து என்ன நீங்கள் 2 பேரும் வந்து சீரியஸாக ஒரு மாதிரியாக வைக்கிங்களே, ஏதாவது சரியில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவட தான் நம்ம இவங்க 3 பேர் தூக்கி வைப்பட்டு தான் இவங்க இப்போலாம் கேள்வி கேட்குறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் அந்த புதுசாக வந்தவன் எப்படா இருக்குது அப்படின்னு வந்து மீட் பண்ணுறான். ஸோ என்ன ஆச்சுன்னு காட்டல. ஸோ இன்னொரு பக்கம் நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க, ஏதாவது பாக்ஸ் நல்லா இல்லையா ஹானா ஒரு பக்கம் நீங்கள் இங்கே என்ஜாய் பண்ணலையா அப்போ நடுவுமே போவோம். இல்லை நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம், நாங்கள் அடுத்த 2 ரைட்டு போகலாம் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா ஓகே வாங்க போகலாம் அடுத்த ரைட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு நம்ம ஒய்ஃபு நம்ம இந்த ஹாண்டட் ஹவுஸ்க்குள்ளே போக போகிறோம்னு சொல்லும்போது அவ்வளோதான் 3 பேர் தூக்கியே போட்டுறாங்க. ஏன்னா உள்ளே தான் அசாசின்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க. ஹாண்டட் ஹவுஸில் நிறையா அசாசின்ஸ் இருப்பாங்க. பரவாயில்ல 3 பேர் நம்ம எலியில் வலையில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டாங்க. அப்போ நம்ம சின்னும் சக்கமோட்டும் ஜாக்கிரதையாக அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது டக்குனு அசாசின் வந்து அட்டாக் பண்ணுறான். சின்னும் லூவும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடறாங்க. அந்த அசாசினை சக்கமோட்டோ போய் அட்டாக் பண்ண போவோம். சக்கமோட்டோ நின்று இடத்துல தப்பு அடிக்கிறாரு. பார்த்தா சாமி இன்றுச்சு என்னன்னு தெரில, வாங்க போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிடறான். பரவாயில்ல ரொம்ப தரமாக சொல்லி தான் போகலாம் அப்படின்னு பேசிட்டுருங்க. நீயும் அந்த சக்கமோட்டோ ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்கும்போது, ஃப்ரெண்ட்ஸா நானும் சக்கமோட்டோ ஃப்ரெண்டாக கிடையாது அப்படின்னு இந்த பியர் குடிச்சிருக்குன்னு சொல்கிறான். இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஏன்னா நம்ம சக்கமோட்டோ ரொம்ப டேலண்டடாக இருந்திருப்போம். அப்போ இவன் போய் பேசியிருப்பான் நம்மளும் ஃப்ரெண்டாக இருக்கலான்னு. ஸோ அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து ஒட்டுக்காக ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க. அதாவது நம்ம வில்லனோட பர்ஃபெக்டிவில். அப்போ அந்த வில்லை வந்து இந்த மாதிரி பேசுகிறான், வேலண்டைன்ஸ்க்குலாம் நமக்குலாம் சாக்லேட் வராதில்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணுங்க வந்து சக்கமோட்டோ இதான் எங்கள் சாக்லேட்டை அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம சக்கமோட்டோ ஷக் தான், அந்த கூட அந்த பையனுக்கு ஷக் தான். நம்ம சக்கமோட்டோ ட்ராயரை தந்தால் உள்ளே ஃபுல்லாகவே சாக்லேட்டாக தான் இருக்குது. ஈவன் நம்ம நகுமோ கூட ட்ரேரில் வச்சு கொண்டுட்டுருக்கான். சக்கமோட்டோ எப்படி இருக்குன்னு அம்மா அவன் கூட இருக்கிறானே அந்த பையன் யாருமே கேட்கும்போது, தெரியல பையன் கூட சுற்றிட்டு இருக்கான்ப்பா யாருன்னே தெரில. அப்போ நம்ம சக்கமோட்டோ தெரியாதமே சொல்லிவிட்றான் அவனை. டேய் உனக்கு சாக்லேட் ஒன்று கேட்டல வேணா அங்கே இருக்குது பாரு எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சக்கமோட்டோ அசால்ட்டாக அவன் யாருன்னு தெரியாமல் போயிடுவான் அந்த இடத்துலேருந்து. ஸோ அன்னையிலேருந்து அவன் எனக்கு விரோதி அப்படின்னு இவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இன்னொரு பக்கம் லூ வந்து பயந்துட்டு வரவும் நம்ம சின்ன கலாய்க்கிறான். நான் ஆல்கஹால் குடிக்கிறேன் அப்படின்னு மருந்துமே குடிக்கவும், அம்மா என்னத்தை குடிக்கிற அப்படின்னு சின்ன கேட்குறான். பார்த்தா அது ஆல்கஹால் என்னடி சரக்கு அடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம சின்ன கேட்குறான். அப்போ உங்கள் ஒரு கதவு நாக்காயிட்டே இருக்கும்போது, என்ன சந்திரமுகி எவ்வளோ இருக்கிறீங்க எவ்வளோ அப்படின்னு சின்ன கதவை தந்துடுறான். அடி பாவி என்ன அடி பண்ணி வச்சுட்டு அப்படின்னு நம்ம சின்ன சாக்காயிரம். பார்த்தா உள்ளேருந்து நிறையா ஜாம்பிஸ் அசன்சிஸ் எல்லாம் ஒரே கூட்டமாக கலந்து வராங்க. அப்போ அந்த வில்லன்னு பார்த்தா நம்ம சக்கமோட்டோ வந்து ஒரே அடி தான் வேறு ஏதோ ஃப்ளோருக்கே கூப்பிட்டு போயிடுறான். என் ஃபேமிலி எங்கே அப்புறமா நம்ம சக்கமோட்டோ கேட்கும்போது, முதல்ல நான் யாரும் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம வில்லங்கிறாலே அவன் கேட்குறான். நீ யாரெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, என் ஃபேமிலி எங்கன்னு சொல்லு, இல்லை நான் உனக்கு நரகத்தை காமிச்சிடும் அப்படின்னு சக்கமோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபைட்டுக்கு ரெடியாக வருது. இன்னொரு பக்கம் நம்ம சின்ன வந்து ஃபேமிலியில் எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்ல இவங்களுக்கு அன்கான்ஷியஸாக இருக்காங்க ஆனால் உயிரோட தான் இருக்காங்க. அப்போ அந்த லேடி வந்து, டேய் உங்களை நான் சாடிக்க போகிறேன்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குனு லூ வந்து மூஞ்சில் ஒரு கிக்கு தான். என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுருக்கா. டே மங்கி ஸ்டைல் கேள்விப்பட்டிருக்கியா வாடா அப்படின்னு. பரவாயில்லையே நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லி தான் இருக்க, ஆனால் ஏன் திறமைக்கு இல்லை அப்படின்னு பார்த்தா மேலே இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. நான் யாருன்னு தெரியுமான்னு. ஆனால் சக்கமோட்டோவில் அந்த விலங்கிட்ட நெருங்க கூட முடியல. அவன் பாம்பு வச்சு சாவடிக்கிறான் நம்ம சக்கமோட்டோ. பூம் அப்படிங்கிறான் வெடியுது, பூம் அப்படிங்கிறான் வெடியுது. அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க போலே அப்படின்னு இந்த லேடி பேசிட்டு இருக்கும்போது, அங்கே நடி பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம லூ வந்து ஒரே பஞ்சு தான், ஆனால் அவளுக்கு அடிப்படல என்னென்னு பார்த்தா அவள் தடுத்துட்டா. நீலாம் பொடிப்ப அப்படின்ட்டு நம்ம லூ குடிச்சிருப்பா இல்லையா, குட்டியாக பார்த்தீங்கன்னா மைக் அடிச்சு கீழே விழ வச்சிருவா. கொஞ்சம் ஃபன் பண்ணலாமா அப்படின்னு நம்ம மிஷினை தூக்கி கட்டி போட்டு வச்சுட்டு, இங்கே பாரு ரூல்ஸ்லாம் சிம்பிள் தான்,
ஒவ்வொரு 10 செகண்டுக்கும் நீ என்ன அட்லீஸ்ட் ஒரு ஹிட்டாச் பண்ணணும். சப்போஸ் பண்ணலன்னு வச்சுக்கேன் உன் பார்ட்னரை, அதாவது உன் பாய் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன், அவனை அப்படியே அறுத்து போட்டுன்னு சொல்லும்போது சின்ன என்னை மன்னிச்சிருப்பா நீ சாக போகிற, அவள் சொல்கிறத கேட்டியா 10 செகண்டுக்கு ஒரு அவளை தொடணுமாப்பா, என்னப்பா நியாயம் இது அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சா சின்ன சாக போகிறான்னு நினச்சிக்கிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம வில்லனும் நம்ம சக்கம் மட்டும் ஃபைட் பண்ணுறாங்க. பார்த்தியா இதுதான் 5 வருஷத்துக்கு நீ ரிட்டையர் ஆனதுக்கும் நான் ஒர்க் பண்ணுறதுக்கான டிஃப்ரென்ஸ், நீ தோற்று போகிற பார்த்தியா அப்படின்னு நம்ம வில்லன் பேசிகிட்டு இருக்கான். இவன் என்னை அடிக்க வந்தால் கூட என்னோடய பேப்பர் புல்லட்ஸ் அதையும் தாண்டி என்னோடய ராக்கெட் பஞ்ச் இதெல்லாம் தாண்டி தான் நீ என்னை தொடணும் அப்படி இந்த வில்லன் பேசிட்டு இருக்கும்போது நம்ம சக்கமோட்டோக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரொம்ப ஞாபகம் வருது. என்ன பார்த்தா இவங்களாம் சின்ன வயசு இருந்திருப்பாங்களே, அப்போ இவன் சொல்லியிருப்பான் இதுதான் இப்போ என்னோட ட்ராகன் பஞ்சு, இதுக்கு நான் சின்னதாக ஷார்ட் ஃபார்ம் கூட பேர் வச்சிருக்கேன் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பான். அப்போ சக்கமோட்டோ அந்த ட்ராகன் பஞ்சோட கம்போசிஷனில் ஃபார்முலாலாம் பார்த்து வச்சிருப்பாரு. ஸோ இதை பார்த்துட்டு இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. நம்ம சக்கமோட்டோக்கு அப்படியே ஒரு பஞ்ச் அப்படியே வைக்கலான்னு வரான். அப்போ நம்ம சக்கமோட்டோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஒரு செகண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. நம்ம சக்கமோட்டோனா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடி வாங்கிறாரு. அடி வாங்கிட்டு பார்த்து ஸ்வீட் ட்ரீம்ஸ் என்னோட பழைய வயசு ஞாபகம்லாம் இந்த இடத்துல அழிஞ்சு போகுது அப்படின்னு இந்த வில்லன் கிளம்பும்போது இவனை யாரோ பண்ணா அப்படின்னு வருது கத்தி குத்துறம்ப ஒரு ஃபீலிங்கு. என்ன சென்சேஷன் இது, யார் இப்படி பண்ணுதுன்னு ஷாக்காகும் போது நம்ம சக்கமோட்டோ என்னோட ட்ராகன் பஞ்ச் இருக்கியா அதோட ஃபார்முலாம் சொல்லிட்டே வெளில வர்றாரு. என்ன என் ஃபார்முலா எப்படி இவனுக்கு தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தா என்ன பார்த்து ரொம்ப நாளைச்சு போல் நான் யார் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சக்கமோட்டோ சொல்கிறாரு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 4th எபிசோட் பார்த்து எழுத முடியுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கு அப்படியே ஒரு கமெண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் தான் டவுன்லோட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ டாடா பேகேஷ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.